கேட்போம் திரு பாவலன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உயிர்களை பறி கொடுத்தவங்க கூட யாரும் விஜய் மேலே குற்றச்சாட்டை முன்வைக்கல. இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் உறுதியாக இருங்க அப்படின்னு நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. குழந்தைகளை பறி கொடுத்த பெற்றோர் அந்த வீடியோவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது விஜய் அழைக்கிறார் அப்படின்னா அவங்க வரப்போகிறாங்க. நமக்கு என்ன இதில் பிரச்சனை? வணக்கம் கார்கே. வணக்கம் சார். அதாவது in politics hero worship is a sure way to ஓகே திரு பாவலன், ஓகே உங்க வீடியோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் திரும்ப வரேன். நான் திரு சேலமணிகண்டன் தாவேக்கா அரசியல் என்ன ஆனதுன்னு தாவேக்கா இல்லாமையே ஒரு மாதம் தாவேக்கா அதிமுக கூட்டணியா தாவேக்கா எங்கே போகுதுன்னு பேச்சுக்கள் இருந்தது. இப்போது இந்த வாரத்தில் விஜய் சந்திப்பார் அப்படின்றாங்க. அப்போது தாவேக்கா முழுவீச்சில் அரசியல் களத்துக்கு வரப்போகுது. அது வந்தால் அவங்க கூட்டணியிலேருந்து எல்லா விவகாரங்களும் ஏன் இன்னும் கூட்டம் சேர்க்கறது வரைக்கும் கூட பேசுவாங்க அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. உங்களுடைய கணிப்பு? சந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் கார்கே. இப்ப பேசுன விஜய்க்காக ஆதரவா பேசுன நண்பர்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அவருக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆடியோ சரியா இருக்கா? எஸ் எஸ் எஸ். ஆமா, அதாவதுங்க, சாவுக்கு யாரும் அழைக்கிற பழக்கம் இல்லை. ஒரு வீட்டுல சாவு விழுந்துருச்சுன்னா என் வீட்டுல சாவு விழுந்துருச்சு எல்லாம் வாங்க வாங்கன்னு அழைக்கிற பழக்கமும் இல்ல. கல்யாணத்துக்கு அழைக்காம யாரும் போறது இல்லை அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். செத்து போன ஒரு குழந்தையோட அம்மா சொல்றாங்க, விஜயை பார்க்க வந்ததுக்காக என் மகனை பறி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா, உள்ளபடியே இந்த தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குது, அந்த அம்மாவை நல்ல மனநல மருத்துவமனையில சேர்த்தணுங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இல்ல அதுல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அவங்க என்ன கோணத்துல சொன்னாங்க ஒருத்தர் சொல்லல சார், எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. அது ஒரு வீடியோவா பார்த்தா அது அப்படி இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. ஆச்சரியமா தான் இருக்கு, வியப்பா தான் இருக்கு, என்ன அப்படின்னு தோணுது. ஆனா உங்களுடைய விமர்சனம் அதீதமா இருக்கு. இல்ல சார், விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் இன்னைக்கு அரசியல் தலைவரா உருவெடுத்துறது மேல அந்த ஒரு கல்ட்டு கலாச்சாரம் இருந்ததுன்னா அதை தாண்டி ஒரு பண்பு இருக்குது. தான் பெத்த, நான் கேட்கிறேன் சார், 10 மாதம் வயதுல பெத்து அந்த குழந்தை குடலு குந்தாணிலாம் வெளியே போய் கீழே விழுந்து செத்து போனேன். செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் உங்களை பார்க்க வந்ததே நான் விஜய் கடவுளா? யாருமே என்ன சினிமா நடிகர்கள், நான் புரட்சி தலைவர் உட்பட கேட்கிறேன், என்ன கடவுளா நான் கேட்கிறேன். இதை விட 10 மடங்கு கூட்டாளிக்கு புரட்சி தலைவர் குடிச்ச யாராவது மிதிப்பட்டு செத்தாங்களா, இடிப்பட்டு செத்தாங்களா? அது ஒரு பக்கம் போகட்டுக்காருங்க. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் விஜய் ஆறுதலா அரசியலா அப்படின்னு ஒரு வினோதமான தலைப்பு வச்சிருக்கிறீங்க. அரசியல்வாதிகளின் ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது பாலப்பாடங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அம்பேத்கர் முழு கோட்டு சூட்டு போட்டதும் அரசியல் தான், காந்தி அரை நிர்வாணமா உடை உடுத்தினதும் அரசியல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. திரு அப்பாஸ் அவர்கள் நியாயமான சில கேள்விகளை கேட்டார். நான் முழுவதுமா ஒத்து போறேன். ஏன் சார் என்ன போய் பார்க்கல அப்படின்னு கேட்டார். ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. நான் ஒரு பக்கம் ஜாலரா அடிக்கிறவன் இல்லை, அதனால 2 பக்கமும் என்னால கேள்வி எழுப்ப முடியும். இப்படி எல்லாம் கேட்டாரு நம்ம அப்பாஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏர் ஷோ பார்த்து 5 பேர் செத்து போனானுங்களே, அவங்கள போய் மரியாதைக்குரிய முதலமைச்சர் போய் இது வரைக்கும் பார்த்தாரா? விஜய் ஷோ பார்த்து செத்து போன 41 பேருக்கு எனக்கு உறக்கம் பிடிக்கவில்லைன்னு நைட்டோட நைட்டா ஸ்பெஷல் பிளைட் எடுத்துட்டு போய் நைட் ஷோ காமிச்சார் மரியாதைக்குரிய முதலமைச்சர். ஆனா ஏர் ஷோ நடத்தி செத்து போனவங்களை போய் அவர் பார்த்தாரா? இதுல அரசியல் இல்லைங்களா? திராவிட போலீஸால அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு ஐ எம் சாரிமா அப்படின்னு போன்ல மட்டும் பேசினாரு, அதுக்கு அவர் நேர்ல போனாரா? ஆனா விஜய் ஷோ பார்த்து செத்து போனவங்களுக்கு மட்டும் நேர்ல போனதுல அரசியல் இல்லைங்களா? 67 பேர் மரியாதைக்குரிய கனிமொழி அவங்க சொல்ற மாதிரி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில குடிச்சு சாலி எடுத்து செத்து போனாங்களே, அதை போய் முதலமைச்சர் இது வரைக்கும் பார்த்திருக்காராங்கிற ஒரு இந்த கேள்வி எழுப்பியிருந்தாருன்னா, இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேங்க. விஜய் அவர்களுக்கு நேரடியா நான் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் முஸ்தபா மூலமா கேள்வி வைக்கிறேன். செத்து போனவங்க உங்களை பார்க்க அநியாயமா பலியானவங்க சார். விஜயை பார்க்க மாட்டோமா, விஜய் முகத்தை நாம ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்துல எதிர்காலத்தை தொலைச்சு தான் குடும்பம் குழந்தை குட்டி கணவன் மனைவி இழந்து அநியாயத்துக்கு செத்து போனவங்க சார். 1 மாசம் ஆகுது இவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதுலயும் ஒரு வினோதம் என்ன சொல்றீங்கன்னா, செத்தவனை இவர் அழைச்சி வீட்டுல பாப்பாரு. என்ன தரிசனம் கொடுக்குறாரு? திருப்பதி வெங்கடாஜலபதியா இல்ல இவர் ஜீசஸா இல்ல இவர் அல்லாவா? நான் கேட்கிறேன் சார்.
ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு முதல்ல ஒரு அடிப்படை பண்பு முதல்ல வேணும். ஒரு மாசம் ஆகுது. இல்ல ஓகே இல்ல இப்போதைய நிகழ்வுகளையும் பார்க்கணும்ல. சிபிஐ உள்ள வந்திருக்கு, நாங்க அங்க பெர்மிஷன் கேக்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிபிஐ வந்ததுக்கும் எஸ்ஐடி போட்டதுக்கும் செத்தவங்க வீட்டுல போய் கேட விசாரிக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? இல்ல இப்ப விஜய் கரூர் போறதால அது ஒரு சென்சிட்டிவான நிகழ்வா மாறிராதா? ஒரு நிமிஷம் குறுக்கிடாம கேளுங்க. இவர் ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு சார், சொல்லுவார் இல்லைங்களா, இது என் வேண்டுகோள் அல்ல என் கட்டளை அப்படின்பாரு. சிஎம் சார் என் மேல தவறு இருந்தா என் மேல நடவடிக்கை எடுங்க அப்படி வீடியோ போட்டார்ல. இப்ப சொல்றேங்க, இதுக்கு முஸ்தபா பதில் சொல்லிட்டு நாளைக்கு விஜய் ஒரு வீடியோ போட்டோம். செத்து போயிருக்காங்க நம்ம உறவினர், என் சகோதரன், என் குழந்தை செத்து போன மாதிரி செத்து போயிருக்காங்க. ரசிகர்களே எக்காரணம் கொண்டும் என்ன பாக்குறதுக்கு வரக்கூடாது. இது இழவு விழுந்த வீடு, துக்கம் நடந்த வீடு, என்ன பாக்குறதுக்கு தயவு செஞ்சு யாரும் வரக்கூடாது. இது விஜயின் அன்பு கட்டளை, இது அரச கட்டளை அப்படின்னு ஒரு கட்டளை போட்டு ஒரு வீடியோ விட்டுட்டு இவர் கரூர் தான் போகணும் இல்ல சார், நாமக்கல்ல ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுங்க, அங்க பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிடுங்க, அத்தனை பேரோடையும் போய் இது பண்ணுங்க. தீபாவளிக்கு வாழ்த்தே சொல்லி பழக்கமில்லாத விஜய் இந்த முறை தீபாவளியை கொண்டாடாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விட்டார். அவங்க ரசிகர்கள் இப்ப தொண்டர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்களா? அந்த மாதிரி இதனுடைய கட்டளை யாரும் என்ன பார்க்க வராதீங்க, நான் போகத்தான் செய்வேன், போலீஸ் முடிதான் என்ன கைது பண்ணு, செத்து போனவன் என்ன பார்க்க வந்து செத்து போனாயா, அவனை நான் பார்க்காம இருக்க மாட்டேன்னு ஒரு உண்மையான தலைவன் உள்ளத்துக்கு கூட போய் நிக்கிறது உங்களை எது சார் தடுக்குது? கேட்டா இவர் என்ன சொல்றாரு, இதற்கு பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி வர்ற மாதிரி கிரீன்வே வேணுமா, ரெண்டு புறமும் எல்லாம் மக்களே வரக்கூடாதான், இவர் ரசிகர்கள் வந்து அவங்களை அப்புறப்படுத்தணுமா. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் நாளைக்கு அவங்க தொடர்களுக்கு ஒரு கட்டளை இருந்தார். கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் அத்தனை பேரும் கேட்பான் சார், அதை கூட விட்டுருங்க சார், அவர் ராஜ பரம்பரை கருணாநிதி மகன், கீழே இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் நாளைக்கு கட்சியில ஒரு கட்டளை சொல்றாரு, இந்த வேலை யாரும் பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த குரலை வந்து அரச கட்டளையா ஏத்துக்கிட்டு அதிமுக அத்தனை பேரும் லட்சுமண ரேகை தாண்டாம நிப்பானா நிக்க மாட்டானா சார்? எல்லாத்தையும் மேல சினிமா புகழ் உள்ள உங்களால ஒரு வீடியோ போட்டுட்டு என்னை பார்க்க வராதே, நான் துக்க நடந்த வீட்டுக்கு போறேன், கேரள விசாரிக்க போறேன், வீட்டுல இருந்து இறந்து போனவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுட்டு அவரு போலாம்ல சார்? போகாம இவர் உட்கார்றாரா பண்ணை வீட்டுல கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வாங்க உங்களுக்கு ஆறுதல் இல்லைன்னா? அதான் நான் சொன்னேன், சாவுக்கு அழைக்கிற பழக்கம் தமிழ்நாட்டுல இல்ல, கல்யாணத்துக்கு யாரும் போனதும் பழக்கம் இல்லைங்கிறத திரு பாவலன் பாதிக்கப்பட்டவர்களே விஜய சந்திக்க அவர் அழைக்கக்கூடிய இடத்துக்கு வர தயாரா இருக்காங்க, நமக்கே இதுல பிரச்சனை அப்படின்ற கேள்வி இல்ல கார்கே? எஸ், அதாவது இன் பாலிடிக்ஸ் அதாவது வந்து இன் பாலிடிக்ஸ் ஹீரோ வொர்ஷிப் இஸ் a sure way to degradation அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1949 டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கும்போது சொல்லியிருக்காரு. அதாவது அரசியல்ல ஹீரோ வொர்ஷிப் என்பது மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு பாதை வகுக்கும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்து. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது உறுதியாகிட்டதோ அப்படின்றது நமக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது. விஜய் என்ன பாட்டு பாடினாரு? புலி உருமுது வேட்டைக்கார வர்றதை பார்த்து. இப்ப அந்த புலி வந்து எலியாயிருச்சா? நான் வந்து கரூர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு வந்து 5 விதமான கண்டிஷன் போட்டாரு. அவங்க ரிமோட் கண்ட்ரோல் அண்ணாமலை என்ன சொல்லாரு, தமிழ்நாடு வந்து பாதுகாப்பான மாநிலம், இந்தியாவினுடைய பிற மாநிலங்களை போல பிற பகுதிகளை போல இங்க வந்து அச்சுறுத்தல் இல்லை, நீங்க தாராளமா கரூருக்கு வரலாம்னு விஜயோட ரிமோட் கண்ட்ரோல் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை சொன்னார்ல. பிறகு ஏன் போறதுக்கு தயக்கம் உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு நபரா இருக்கிறீங்க. தலைமை பண்போடு ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதி இல்லை அப்படின்றத உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்திப்பதற்கே உங்களுக்கு களத்தில் சந்திப்பதற்கே தயக்கம் இருக்கு. அப்படின்னா நீங்க எப்படி வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு வழிநடத்தி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து நீங்க லீடர்ஷிப் கொடுக்க போறீங்க? இல்ல இந்த கரூர் நிகழ்வுக்கு பின்னாடி பல அரசியல் கட்சிகள் தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதா பார்க்கலையா? அதுல இருந்து விஜய் தப்பிப்பதற்காக இல்ல அந்த பக்கம் சிக்கிக்காம இருக்கிறதுக்காக இங்கே தனிப்பட்ட நிகழ்வு நடத்துறான்னு பார்க்க வேணாமா?
இல்ல கரூர் அரசியல் என்பது இல்ல சார் நெருக்கடி இருக்கிறது. அது ஒரு கரூர் நிகழ்வை வச்சு திமுக ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுக்குது, அதிமுக ஒரு கூட்டணி நெருக்கடியை கொடுக்குது தாவேக்காவினர் சொல்றாங்க. இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் சென்னையிலே மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏன் விஜய் நினைக்க கூடாது? வாங்க வாங்க, சினிமாவில் ஹீரோவா இருந்தவனா அடுத்த கட்டமா நேரம் முதலமைச்சர் நாற்காலியை குறி வைக்கிறீங்கல்ல. அரசியல் என்பது நிறைய நெருக்கடி இருக்கிறதா, முள்பாதை தான். சும்மா அதாவது அதாவது வந்து இப்போ மலர்ல நடந்து மலர் பாதை இல்லை அரசியல் என்பது, முள்பாதை தான். ஏகப்பட்ட தடைகள் இருக்கும், நெருக்கடி இருக்கும். உண்மையிலே உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தா எதிர்ப்புகளை மீறி தடைகளை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலை பேசுங்க, மக்களை வந்து தலைமை பண்போடு வழிநடத்துங்க. அது உங்ககிட்ட இல்லாதனால தான் இன்னைக்கு பதுங்குறீங்க. இப்படிதான் வெள்ளம் வந்த போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் உங்களுடைய பனையூர் இல்லத்திற்கு வர சொல்லி பார்த்து நிதி கொடுத்தீங்க. இப்ப செத்த பிறகும் 41 பேர் மரணம் அடைந்த பிறகும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை சென்னைக்கு வர சொல்லி உங்க வீட்டில் பார்க்கறது என்ன சார் நியாயம்? என்ன சார் நியாயம்? இப்ப முஸ்தபா பேசும்போது ஒரு கருத்து சொல்றாரு, செருப்பை ஏன் வீசுனாங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, கார்கே நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். 41 மரணத்திற்கு காரணம் ஒரே ஒரு செருப்பு வீச்சு. நான் சொல்றேன், ஒரு செருப்பை வீசின உடனேயே சினிமால மாதிரி 41 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இல்ல அவரு இல்ல சார், இல்ல இல்ல அதுல பின்னணி இருக்கலாம்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க சார். பின்னணி இருக்கலாம்னு சந்தேகிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்லட்டும், ஒரு செருப்பை வீசி எறிந்ததால் 41 பேர் மரணம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து உயர் நீதிமன்றத்துல இது விபத்துன்னு தாவேக்காவே சொல்றாங்க. இருங்க, கீழே இருந்து அண்ணா அண்ணான்னு கத்துறாங்க. விஜயை வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக செருப்படுத்தி வீசுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு செருப்பை வீசிட்டாங்க. எத்தனை செருப்பு போச்சு? ஒரு செருப்பு போயிருக்கு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு. அப்போ ஒரு செருப்பை வீசி எறிஞ்சாப்புல 41 பேர் செத்துட்டாங்களா? ஒரு ஆம்புலன்ஸ் போன நாப்புல 41 பேர் இறந்துட்டாங்களா? என்னங்க அயோக்கியத்தனமா இருக்கு? யாரை ஏமாத்துறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு, உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க உங்களுடைய அயோக்கியத்தனமான அரசியல். இல்ல இங்க வந்துருங்க. இப்போ விஜய் நீங்க சரியான நபர். நீங்க சவால் விடுறீங்களா? மேடையில சவால் விடுறீங்களா? களத்துக்கு போங்க. மேடையில சவால் விடுறீங்களா? மாநாட்டு மேடையில சவால் விடுறீங்க, பஸ்ஸுக்கு மேலே ஏறி சவால் விடுறீங்களா? களத்துல போய் 41 ஊர்ல நீங்க சந்திக்க முடிஞ்சதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் கரூர்ல 41 குடும்பத்துக்கு வர சொல்லி நாங்க களத்தில் நின்று நிதி கொடுத்திருக்கோம். அந்த தெம்பும் திராணியும் அரசியல் களத்தில் எங்களுக்கு இருக்குது. நீங்க சூப்பர் ஹீரோ தானே, வாங்க களத்துக்கு. யார் வேணாம்னு சொன்னது? ஏன் களத்துக்கு வாங்க.